இந்த திராவிட தலைவர்கள்லாம் அழிஞ்சா மட்டும்தான் இந்துத்துவா மேலோங்கன்றது யாருக்குமே தெரியல. அவங்கக்கிட்டே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஒட்டிலாம் வளர்க்கலாமான்லாம் பார்த்தாங்க. ரொம்ப மென்மையான தலைவர், பிஜேபிக்கு ரொம்ப மென்மையான தலைவர்கள் தான் இருந்தாங்க. வன்மையான தலைவர்கள் வரல. மோடிஜிக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பிஜேபிக்கு மென்மையான தலைவர் தான். இப்போ தான் அவங்க வன்மையான தலைவராக ஆகிட்டாங்க. அதே போல் அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் மென்மையான தலைவர்கள் தான். அண்ணாமலையில் இருந்து தான் இப்போ வன்மையான தலைவராக இருக்கிறாங்க. அதனால தான் பரவுது. வன்மை அவசியம். ஒரு விஷயத்தை நம்ம கண்டிக்கும் போது வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வன்மையாக சொல்லணும், தெரியப்படுத்தணும். அப்படி இல்லை. அதனால் இது வேற அது வேறங்கிற மாதிரி இருக்காங்க மக்கள். இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்பிக்கப்படணும். யாருக்கு? இப்போது